அண்ணாமலை, நீ ஒரு டாக்டர், பேஷண்ட பார்த்து கண்கலங்க கூடாதுப்பா. டாக்டரா இருந்தாலும் நானும் மனுஷன் தானே ஐயா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு லக்ஷ்மி. நம்ம முதல் சந்திப்பிலேயே இந்த உண்மையெல்லாம் சொன்ன பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா எழுந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றதை விட கண்டிப்பா நடப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு சக்திவேல் அண்ணன், லக்ஷ்மி மேடம் ஒத்துழைக்கணும். நான் என்ன செய்யணும்? அம்மாவை குணப்படுத்துறதுல உங்க 2 பேருக்கும் இருக்கிற ஆர்வம் எனக்கு புரியுது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் நீங்க அத்தைய பார்த்துக்கிட்டதை விட இன்னும் அதிகமா கேர் எடுத்து பார்த்துக்கணும். மேக்சிமம் நீங்க வீட்டை விட்டு வெளியே போறத நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அண்ணாமலை, வள்ளியம்மா குணமாகறதுக்காக லட்சுமி என்ன வேணாலும் செய்வா. நீங்க எப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்க அதை சொல்லுங்க. சொல்றேன். என்னடி எதுக்கு அழற? அதான் உங்க காதல அந்த திருநாவுக்கரசோட அம்மா ஏத்துக்கிட்டாங்கல்ல. ஓ, காதல் கை கூடிடுச்சுங்கிற ஆனந்த கண்ணீரா? போக்கா, இது ஆனந்த கண்ணீர் இல்ல. இப்பதான் அடிவரையில கலங்கி போய் நிக்கிறேன். ஏண்டி என்ன? இப்ப அந்த அம்மா கையில கட்டோட வந்தாங்கல்ல. ஆமா, அதுக்கு காரணமே நான் தான். என்னடி சொல்ற? அன்னைக்கு பால் எடுத்துட்டு போகும்போது ஒரு எரும மாடு எதிரில வந்து இடிச்சிடுச்சுன்னு சொன்னல. ஆமா, அது வேற யாரும் இல்ல, இந்த திருநாவுக்கரசோட அம்மா தான். கோவத்துல அவங்க கைய முறுக்குன உடைஞ்சிடுச்சு. என்னடி சொல்ற? இப்போ உன்னை பார்த்து எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டாங்க. அதாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏய், அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா? நீதான் அவங்க கைய உடைச்சுன்னு தெரிஞ்சா அவங்க உன்னை கட்டி வச்சு அடிப்பாங்கடி. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணி தொலைச்ச? எனக்கு என்ன, இவங்கதான் என் அத்தைய வர போறாங்கன்னு தெரியுமா என்ன? பால் கொட்டின கோவத்துல திட்டி தீத்துட்டேன். அப்பவும் கோவம் அடங்காததுனால அவங்க கைய லேசா முறுக்குன. அது இப்படி மாவு கட்டு போடுற அளவுக்கு போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. இப்ப ஏன்டி உன்னை பார்த்துட்டு அவங்க சும்மா போயிட்டாங்க? அதான் தெரியல. அவங்க பையன் லவ் பண்ற பொண்ணுங்கிறதுனால ஒருவேளை மன்னிச்சு விட்டுருப்பாங்களோ என்னவோ. இப்படிப்பட்டவங்க கிட்ட வாய் பேச முடியாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப தப்பு இந்து. அக்கா, இப்ப கூட ஒன்னும் கிட்ட போகல. அவங்க கிட்ட போய் உன்னால வாய் பேச முடியும்னு சொல்லல இந்து. அதான் நல்லது. அப்படி சொன்னா திருநாவுக்கரசி என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாரு. அவரு என்ன லவ் பண்றது அழக பாத்துல. என்னால வாய் பேச முடியாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான்க்கா. நீங்க பாரு, இப்போ எல்லாம் கைகூடி வர நேரத்துல போய் உண்மையை சொன்னா நானே போய் என் வாழ்க்கையை கெடுத்துட்ட மாதிரி ஆயிடும்க்கா. இப்ப நான் சொல்ல விரும்பலக்கா. நீ போற வழி ரொம்ப தப்புடி. தப்போ ரைட்டோ, நான் போய் சேர போற இடம் நல்ல இடம்க்கா. இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் என்ன அங்க கொண்டு போய் சேர்க்கணும்க்கா. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீங்க தான்க்கா பாத்துக்கணும்.
பேச முடியாத பொண்ணு. இப்படி போடு. உன்னெல்லாம் கையை நல்லா திருப்பினாதான் புத்தி வரும். இதுக்கு மேல என்ன கெட்ட வார்த்தையில திட்டுவியா? என்னடா அம்மா, உங்களுக்கு தான் இந்துவ பிடிச்சிருக்கா? இன்னும் என்ன உங்களுக்கு யோசனை? உடனே அக்கா கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க போலாமே. டேய், உங்க அக்கா கிட்ட இந்துவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் அவ அக்கா கிட்ட பேசணும். அவ நம்பர் இருக்கா? ஏதோ பேசணும். அவ நம்பர் இருக்கா இல்லையா? சரி, ஃபோன் பண்ணு. மாலதி நிஜமாவே பேச வராதா? இல்ல அவரும் உன்ன மாதிரி பேச வராத மாதிரி நடிக்கிறாரா? என்னக்கா, அவருக்கு உண்மையிலேயே பேச வராதான்? பின்ன அவர் போன்ல இருந்து போன் வருது. ஆமா, உண்மையை சொல்லு. 2 பேரும் டிராமா பண்றீங்களா? இல்ல உண்மையிலேயே அவருக்கு பேச வராது. அப்புறம் எப்படி என் நம்பருக்கு போன் பண்றாரு? ஹலோ ஹலோ, நான் திருநாவுக்கரசோட அம்மா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ, நான் அத்தை பேசுறேங்க. என்ன? இல்ல நான் லக்ஷ்மி பேசுறேன் அத்தை. ஓஹோ, அப்ப நீ அந்த கோவில பார்த்து பேசணுமே, அந்த பால்கார பொண்ணு தானே பேசுறது? ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. உன்கிட்டயும் உன் தங்கச்சிக்கிட்டயும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இப்போ நான் உன் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரீங்களா? இல்ல நாங்க இன்னும் வீட்டுக்கே போலங்க. நாங்க இப்பதான் கோவில்ல பேசிட்டு இதுங்க வேப்பம்பாளையம் அங்க இருக்கோம். நீங்க ஏதாவது பேசணும்னா நாங்க வேணா உங்க வீட்டுக்கு. இல்ல இப்போ பேசணுமே, அந்த கோயிலுக்கு வந்துட்டுங்களா? வேணா வேணாம், நீங்க அங்கேயே இருங்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். இங்கே வா. சரி. இந்தா. நீ வேண்டாம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான்டா. நீ வீட்லயே இரு, நான் மட்டும் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். என்ன? ஏன் அத்தை அங்க வர சொன்ன? வீட்டுக்கே வர சொல்லிருக்கலாம்ல. இன்னைக்கு என் கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிருப்பாங்கல்ல. பொடி வெங்காயம், இன்னும் நம்ம அம்மா கிட்ட விஷயத்தையே சொல்லல. அதுக்குள்ள திருநாவுக்கரசு அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ். அப்புறம் நம்ம அம்மா ஏதாவது அவங்க கிட்ட கோவமா பேச, பதிலுக்கு அவங்க ஏதாவது பேச, பெரிய பிரச்சனை ஆயிடும், சிக்கலாயிடும். இப்பதானே அவங்கள பாத்துட்டு வரோம், உடனே நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்கன்னா இதுல என்னமோ சிக்கல் இருக்கு. என்னவா இருக்கும்?
நான் சொல்றபடி எல்லாரும் நடந்தா அம்மா கண்டிப்பா எழுந்து நடப்பாங்க. இன்கேஸ் பேசவும் செய்யலாம். நாங்க என்ன செய்யணும்? சொல்றேன். இங்க இருக்கிற லக்ஷ்மி மேடம், தேன்மொழி மேடம் தவிர மத்த எல்லாருக்கும் தங்கம் இறந்து போன அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவ ஏன் இறந்தான்னு நல்லா தெரியும். இப்போ தங்கம் மாதிரி லக்ஷ்மி மேடம் நடிச்சிட்டு இருக்கிறதால ஆ, ஆ. அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் தெளிவா சொல்றேன். அத பத்தி ஏற்கனவே லக்ஷ்மிக்கு நாங்க சொல்லியிருக்கோம். பரவாயில்ல, மறுபடியும் இப்போ நான் உங்களுக்கு சொன்னா இப்போ பண்ண போற ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர். நானும் தங்கமும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை சக்திவேல் என்ன வீட்டில் காட்டிட்டாரு. பயந்து போன தங்கம் உன்னையும் என்னையும் சந்திக்க விட மாட்டாங்க அண்ணாமலை, நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு சொன்னான். அன்னைக்கு நானும் தங்கமும் வீட்டு காம்பவுண்ட் செவத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலா தங்கம் கம்பல் பண்ணி கூப்பிட்டதால தான் நான் அங்கே வந்தேன். வந்ததும் நான் தங்கத்தை கூப்பிட்டேன். அவளும் வாசல் கிட்ட வந்த உடனே என் கை பிடிச்சி இழுத்தா. இந்த நேரத்துல என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? அண்ணாமலை, நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு ஓடிடுவோமா? ஏய், என்ன பேச்சு பேசுற? இன்னும் நம்ம படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள காதல் கல்யாணம்னு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க. இதனால நம்ம வாழ்க்கை தான் வீணா போகும். எதிர்ச்சியா அந்த பக்கம் வந்த சக்திவேல் அண்ணன் நான் தான் தங்கத்தோட கையை பிடிச்சி இழுக்கிறேன்னு நம்பிட்டு கோபத்துல என்னை வந்து அடிச்சாரு, எட்டி உதைச்சாரு. நான் அப்படி செய்யல. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கெஞ்சின கதர்ன. ஆனா அதை பார்த்த தங்கம் பயந்து போய் அங்கிருந்து ஓடிட்டா. அழாதீங்க மாமா. சரி, இப்போ அது வேண்டாம். மாமா, அத்தை சரியாயிடுவாங்க மாமா, அழாதீங்க. நாட்டாமையா, கவலைப்படாதீங்க. அம்மா கண்டிப்பா குணமாயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. முதல்ல அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு அதை செய்வோம். அதை பார்த்து அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு டிசைட் பண்ணுவோம். சரி, இப்போ என்ன பண்றது? இப்போ மணி 5 ஆகுது. 6 மணிக்கு இருட்டாக ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ள நீங்க தங்கம் மாதிரி ரெடி ஆயிட்டு வந்துருங்க. நானும் பழையபடி அண்ணாமலை மாதிரி ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சக்திவேல் அண்ணா, நீங்களும் தான். சரி. தேன்மொழி மேடம், எக்காரந்து கொண்டோம் எது நடந்தாலும் நீங்க ஒரு ஓரமா நின்று நடக்கிறத மட்டும் பாருங்க. புதுசா உங்களை பார்த்தா தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஆக சான்சஸ் இருக்கு. சரி, நாம எல்லாரும் ரெடி ஆவோம். மாமா, அத்தை, நீங்க நல்லபடியா குணமாகணும். ஐயோ, ஏய், உனக்கு வாய் பேச முடியுங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க நம்ம 2 பேரும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகலடி. பேசாம அவங்க வந்த உடனே எனக்கு வாய் பேச வரும் அத்தைன்னு சொல்லி சரண்டர் ஆகி அவங்க கால்ல விழுந்துரு. அக்கா, தயவு செஞ்சு உங்களை எதிர்த்து பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் என்னால உண்மையை சொல்ல முடியாதுக்கா. உண்மையிலே நான் என் தெருவை இழக்க விரும்பலக்கா. அக்கா, நீங்க தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும், எல்லாரும் சேர்த்து வைக்கணும்க்கா. ப்ளீஸ்க்கா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதாவது பண்ணி என்ன மாட்டி விடுற? நான் சொல்றது ஒரு தடவையாவது ஆரம்பிச்சிட்டியாடி மாட்டீங்க?
வாங்க அத்தை. நீ பால் வியாபாரம் செய்யறத தானே சொன்ன? ஆமாங்க அத்தை. அத்தைன்னு கூப்பிடுற? ஆ, அப்போ உன் தங்கச்சியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவே பண்ணிட்ட, அப்படிதானே? ஆமாங்க அத்தை. அத நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? நான் தான் என் பையனுக்கு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணணும். இரு. என்ன அத்தை? திருநாவுக்கரசுக்கு வாய் பேச வராது. அதனால அவனுக்கு வாய் பேச முடியாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் என் பொண்ணும் முடிவு பண்ணிருக்கோம். உன் தங்கச்சி தான் நல்லா வாய் பேசுவாளே, அவதான் என்ன கண்டபடி திட்டிருக்காளே. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன என்ன பிரம்மராட்சசின் திட்டினதோட இல்லாம என் மேல பாலை கொட்டினவள என்னால மருமகளை ஏத்துக்க முடியாது. பாத்தியா, உன் தங்கச்சி மறுபடியும் போய் பேசுறா. அப்போ இந்த கட்டுக்கு யார் காரணம்? நீதானே வேணும்னே என் மேல கொண்டு வந்து வண்டி இடிச்ச. ஐயோ அத்தை, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க மேல பைக் இடிச்சது யாரு தெரியுமா? இருடி, அவ பேரு சிந்து. சிந்துவா? ஆமா அத்தை, இந்துவும் சிந்துவும் ரெட்ட பெறுவீங்க. அந்த சிந்து எங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போய் எங்களுக்கு போட்டியா பால் வியாபாரம் பண்றா. அநேகமா நீங்க அந்த சிந்துவை தான் பாத்திருப்பீங்க. இது என்ன புது கதையா இருக்கு? ஐயோ, கதை இல்ல, உண்மை. சரி, உன்னோட இன்னொரு தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமான விஷயத்த என்கிட்ட மறைக்காம சொன்னல, இதையும் என்கிட்ட சொல்லல. ஐயோ அத்தை, நீங்க அதை ஏன் கேக்குறீங்க? நான் அதை ஏன் சொல்லலனா, நாங்க எப்பவோ அவளை தலைமுழுகிட்டோம். அதான் அவ பேச்சே எடுக்கல. இதை என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஐயோ அத்தை, நான் சொல்றது எல்லாமே உண்மை. இவளுக்கும் அவளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அது என்னன்னா, அவ முகத்துல மறு இருக்கும், இவ முகத்துல இல்ல அத்தை. பாத்தீங்களா? இல்ல பாத்தீங்களா? ஐயோ அத்தை, உங்களை இடிச்சது அந்த சிந்துதான். அவ முகத்துல நீங்க மறு இருந்தத பாத்திருப்பீங்களே. உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும். அத்தை, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? அவளை கவனிச்சீங்களா? இல்ல, நான் அவளை சரியா கவனிக்கலையே. பாத்தீங்களா அத்தை, அதான் உங்களுக்கு தெரியல. அவளுக்கும் இவளுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். அந்த மறு அவ முகத்துல இருக்கும் பாருங்க, இவ முகத்துல இல்ல பாருங்க அத்தை. இவ பாவம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க அத்தை, நீங்க அடுத்து வரும்போது அவளை பார்க்கும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அத்தை, உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும்.